இந்த அம்மாங்களுக்கெல்லாம் நம்ம ஓய்வே கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்மளையும் பார்த்துக்கணும், டெலிவரி அப்புறம் நம்ம பசங்களையும் பார்த்துக்கிறது அம்மாக்களாக தான் இருக்கும். எங்கள் அம்மா டெலிவரி டைமுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் 20 டேஸ் என் கூட இருந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டையும் போயிட்டு அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா என் ஃபஸ்ட்டு பையனை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிட்டது அவங்க தான். அதே மாதிரி எனக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி இப்போயும் சரி அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களே. ஸோ அந்த விதத்தில் நான் பிளஸ்டு அப்படி தான் சொல்லணும். நிறைய விதத்தில் சண்டை வரும். ஈவன் எங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டே நாங்கள் பயங்கரமாக சண்டை போடுவோம். அப்படியா இருந்தால் எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன தான் திட்டிட்டு போனாங்களே. இவங்க 2 பேர் மட்டும் இல்லை அப்படின்னா உண்மையாகவே இன்னும் என்னோடய டெலிவரி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோடய ஹார்ட் பீரியடில் 2 பேருமே எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா இறந்த டைம்லேயுமே நல்லாவே எங்களை பார்த்துக்கிட்டாங்க. மருந்து குழம்பு, அதுக்கப்புறம் நிறைய லேகியம் இதெல்லாமே எங்கள் மாமியார் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு அந்த ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.